வீவர்ஸ், நான் உங்கள் drchefvk. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு பசுமையான ஒரு டீ தோட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் டீ. எல்லாருமே சொல்லுவாங்க, செஃப் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப ஸ்வீட்டுன்னு. முக்கியமாக என்கிட்ட படிக்கிற பசங்க சொல்லுவாங்க, செஃப் நீ ரொம்ப ஸ்வீட்டுன்னு. ஸோ நானே ஒரு சாக்லேட்டு, நான் வந்து சாக்லேட் டீ பண்ண போகிறேன். இது வந்து சாக்லேட், இந்த டீ டெஸ்ட் பண்ணும்போது அதில் சாக்லேட் ஃப்ளேவரை வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க இது உள்ளேயே. வா, உண்மையிலேங்க நெஜ சாக்லேட்டோட அந்த ஃப்ளேவர் தான் இந்த டீ டஸ்ட்டில் இருக்குது. இதை வந்து தான் நான் இப்போ வந்து டீயாக பண்ண போகிறேன். இப்போ சாக்லேட் டீ பண்ணுறதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாமா? அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் இருக்குது, அந்த டீ டஸ்ட் மேலே கூட்டாக இருக்குது. இதை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டீ டிகாஷனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌனிஷாக மாறிடுச்சு, அந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் டீக்கு அந்த சாக்லேட் ஃபீல் உள்ள ஜெஸ்ஸின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமான வாசனை வருது. ஸோ இப்போ இந்த சாக்லேட் டிகாஷன் செமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐம் கோயிங் டு ஆட் தி மில்க். கொஞ்சமாக நான் மில்க் ஆட் பண்ணுறேன். இது கொதிச்ச உடனே நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போ சும்மா ஒரு சாக்லேட்லேயே ஒரு ஸ்வீட்னிங் இருக்கும், அதனால் வந்து நம்ம சுகர் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து அந்த சாக்லேட்டோட அரோமா வந்து வெளியே வரணும், அந்த டீயோட அரோமா எவ்வளோ வரணும். ரொம்ப சுகர் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்னா சாப்பிடவே வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. வாவ், செமையாக இருக்குது. இப்போ இந்த சாக்லேட் டீ ரெடி. நான் அதை வடிகட்ட போகிறேன். சாக்லேட் டீ ரெடி ஆகிடுச்சு. சரியான ஃப்ளேவர், செமையாக இருக்குது. எஸ், இப்போ இந்த ஒரு தின்னான சாக்லேட் டீ ரெடி. சாக்லேட்னால எல்லாருக்கும் பிடிக்கும், முக்கியமாக பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். இது வந்து சாக்லேட் டீ. ஸோ செமையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த சாக்லேட் டீயை நான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஏன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அருமையான ஒரு டீ தோட்டத்தில் அந்த சில் வெதரில் குளிருதுங்க, அவ்வளோ குளிர். அதில் வந்து இந்த டீயை வந்து சுவைச்சு பார்க்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம். ஆஹா, செமையாக இருக்குங்க. அந்த திக்கான டீ வந்து நல்லா இருக்காது, அந்த தண்ணியான டீயை வந்து சாப்பிடும்போது சரியான ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அப்படியே உள்ளே வந்து அந்த சாக்லேட்டை சாப்பிட்ற ஃபீல், அதாவது அந்த மைலோலாம் சாப்பிடுவோம்ல அந்த ஃபீலில் இருக்குது. ஏன்னா அந்த டீயும் அந்த சாக்கோவும் சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த ஒரு டீயை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான எபிசோடில் திரும்ப உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் drchefvk.